ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனம் பார்க்க போகிறது பருப்பு கீரை மசியல். கீரைனாலே ரொம்ப ஹெல்த்தி தாங்க. அதே மாதிரி இந்த மசியலை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது வந்து நான் பருப்பு கீரை இங்கே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டிலே வளர்ந்த பருப்பு கீரை. இது நான் அது வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பிளேட்டில். இப்போது நான் ஒரு குக்கரில் வந்து இதை செய்ய போகிறேன். ஸோ குக்கரில் வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே ஈக்குவலாக ஆட் பண்ணுறேன். பாதி அளவு பெரிய வெங்காயமும் பாதி அளவு சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணுறேன். இதுக்கு நான் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே பெரிய வெங்காயம், அப்புறம் பூண்டு, தக்காளி. பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டும் தக்காளியும் கொஞ்சம் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் அந்த குக்கரில். இது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நீங்கள் இதை ஆட் பண்ணி பாருங்கள். அது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மல்லித்தூள், அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது மூணையும் ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கூட கட் பண்ணி வச்சுருந்த கீரை நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சோம் இல்லையா, அந்த ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி அதை கட் பண்ணி வச்சுருந்த கீரையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதுக்கு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா எல்லா இடமும் கலக்கிற மாதிரி நான் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா எல்லா இடமும் கலக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பருப்பே இல்லாமல் கீரை கடையல் பண்ணுறோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. இப்போது இந்த ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். இது கீரைங்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னே ஆகிடும், ரெடி ஆகிடும் இது. ஸோ இப்போ வந்து ஒரு விசில் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கின பிறகு இப்போ நான் வந்து இதை திறந்து பார்க்குறேன். நம்மளோட கீரை கடையில் ஆல்மோஸ்ட் டன்னு. இப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து லைட்டாக நம்ம மசிச்சிக்க போகிறோம். ஒரு கரண்டியோ ஏதாவது எடுத்து மசிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சமாக உப்பு, இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மசிச்சிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஏதாவது ஒரு கரண்டி வச்சே மசிச்சிக்கலாம். நம்ம தண்ணி வந்து நம்மளோட கன்சிஸ்டன்சி தான். இதோட கொஞ்சம் தண்ணியாக வேணும் உங்களுக்கு, குழம்பு மாதிரி வேணும்னா அப்படியும் வச்சுக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் செமி சாலிடாக பண்ணியிருக்கேன். இதுக்கு இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம வந்து கீரையோட இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். வேணும்னா பெருங்காயம் ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. ஸோ இந்த நம்ம தாளித்து கொட்டினதையும் நம்ம கீரையோட ஆட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட பருப்பு கீரை மசியல் ரெடி. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான மசியல் இது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.